வெளியில ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். ஒரு சின்ன பிளாக். நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எனக்கு ஏன்னா ஒரு இடத்த சொல்லிடுறேன், ஒரு இடத்த இன்னும் 2 இடத்த மட்டும் நீங்க வந்து வீடியோல வந்து பாருங்க. ஒரு இடத்துக்கு என்னன்னா, எனக்கு இன்னும் அந்த காய்ச்சல் இன்னும் குணமாகல, அதனால மறுபடியும் ரிப்பீட் போய் ஹாஸ்பிட்டல் போய் காமிக்க போறேன். அதை காமிச்சிட்டு அப்புறம் இன்னும் 2-3 இடத்துக்குலாம் போக வேண்டியிருக்கு. எல்லா வீடியோக்குள்ள வந்து நீங்க தொடர்ந்து பாத்து. நீங்க ஏன் இப்படி லூசா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் வந்து எப்பவுமே இப்படி கலர் வந்து மேட்ச் பார்க்காம தான் போடுவேன். இது நல்லா தான் இருக்கு. அப்பா மேட்ச் பார்க்காம வந்து எப்படி போடுவாங்க தெரியுமா? என் கூட வரையில மட்டும் மேட்ச் பார்க்காம போடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க பாருங்க மேட்சிங் பாருங்க. தனியா போகும்போது நாங்க காமிக்கோம் எப்படி போறாங்க. தனியா போகும்போது நாங்க காமிக்கோம். அதெல்லாம் கிடையாது, நம்பாங்க. இப்போ அம்மாக்கு வந்து இந்த நெப்ளெக்ஸ் இருந்தாங்க தெரியுமா, அது வைக்கணும். வச்சாதான் அந்த சளி குறையும். அது பேர் வந்து நெப்புலேசர் தான். அது எங்க தமிழ்ல அப்படியே சொல்ல போறீங்க. ஏன்னா எனக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதனால நான் என்ன கசாயம் குடிச்சாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த நரம்பூசி ஸ்டீராய்டா அது என்ன சொல்லுவாங்க, ஸ்டீராய்டு அது போட்டா தான் எனக்கு கேட்கும். நெப்ளைசர் வச்சாதான் எனக்கு கேட்கும். கசாயமும் குடிச்சு கொடுவேன். பெருசா வருது கசாயம் அதெல்லாம் பக்குவமா இருக்கிறதுனால லேசா போயிடும், அவ்வளவுதான். அதுக்காண்டி ஆஸ்பத்திரி போகாமலாம் சமாளிக்க முடியாது. நல்ல உறவுகளே வாங்க, நீங்களும் எங்க கூட வாங்க, வந்து எங்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாம குணப்படுத்தி கொடுங்க. வாங்க வாங்க, காதுக்குள்ள போவோம். சாரி, வீடியோக்குள்ள போ. கிளம்பிட்டோம் பாருங்க. இதுக்கப்புறம் குரல் சரியாக கொடுக்க முடியாதுக்காண்டி தான் வெளியில் காற்றடிக்குன்னு கொடுக்கல. இங்கே பாருங்கள், வீட்டில் வாசலில் விளக்கு வச்சுருக்கேன், கார்த்திகை தீபம். என் குரல் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தொண்டை கட்டி இருக்கிறதுனால, எனக்கு வந்து சளி இருக்கிறதுனால இந்த அப்பா லைட் போட்டாங்கன்னா லைட் போட வேண்டாம், ஒன்று போதும், எனக்கு கேட்டில் ஒன்று எரியுது, அதனால் இது போதும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே நாங்கள் கிளம்பி போகிறோம். போயிட்டு கார்த்திகை ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு எப்போவுமே புது விளக்கு வாங்கணும். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல விளக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு விளக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். முடியலை. ஆனாலும் இதெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் காமிச்சிட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு போனோம்னா அப்படியே மாத்திரை சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு படுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கு பார்த்துட்டேன். இந்த வருஷம் புது வரவு 2-3 வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த விளக்கு நான் எப்பவும் பதிவாக எடுக்கிற கடையில் தான் எடுத்தேன். கொழு பொம்மை விளக்கு எல்லாமே இந்த கடையில் தான் நான் பதிவாக வாங்குவேன். நம்மளுக்கு ஏற்றாப்பில் நல்ல ஒரு காஸ்ட்டில் இருக்கும். இது வந்து கோயில்பட்டி புகழ்பெற்ற செண்பகவல்லியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்குது இந்த கடை. நல்லாயிருக்கும், அதனால் நான் இங்கே தான் வாங்குவேன் எப்போவுமே. அங்கே மாடலாக அழகழகாக வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துட்ருக்கோம்ல அப்படின்ட்டு தான் வீட்டில் வந்து குரல் கொடுக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு விளக்கை ஃபைனல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட ஹாஸ்பிட்டலும் அப்படியே கிளம்பிட்டோம். அப்பாவிய பாட்டை கேட்டுட்டு தான் எடுத்தேன், இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு. ஒரு விளக்கு தான் வாங்கினேன், ஏன்னா மற்ற விளக்குலாம் என்கிட்ட இருக்குது. மண் விளக்கு அகல் விளக்கு எல்லாமே நான் வச்சுருக்கேன். அதனால் சாஸ்திரத்துக்கு ஒரு விளக்கினேலும் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விளக்கு வாங்கினேன். முதல் விநாயகர் வாங்க ஆசை, அப்புறம் தனியாக லக்ஷ்மி இருந்தது, அது வாங்கணும்னு ஆசை. ஐயோ, 2மே ஆசையாக இருக்கேன், என்ன பண்ணலாம் யோசித்து பார்த்தேன். 3மே சேர்ந்தாப்பில் ஒரு விளக்கு வந்துருச்சு. அதை எடுத்துட்டேன். அதை வீட்டில் வந்து நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கேன் பாருங்கள். இது நல்லா இருந்துச்சு. கூட்டமும் கடையில் நிறைய இருந்துச்சு. விளக்கும் நல்ல விதவிதமாக ரகரகமாக வச்சுருந்தாங்க. பார்த்து எடுத்துட்டு ஃபைனல் பண்ணிட்டு அப்புறம் கோலப்படி இல்லை, ஒரு கோலப்படி வாங்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோம் பாருங்கள். ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கோம். ஆனால் நைட்டு கூட்டம் அவ்வளோவா இல்லை, பகலில் தான் கூட்டம் ரொம்ப இருக்கும். இது காவியாவுக்கு காமிச்சா அதே டாக்டர்கிட்ட தான். நாங்கள் ஃபேமிலி அங்கே தான் காமிப்போம். எங்களுடைய ஃபேமிலி டாக்டரு ஒரு 20 வருஷமாக நாங்கள் காமிச்சிட்ருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில். இப்போ வெயிட் பார்க்குறேன், வெயிட்டு ஹைட்டெல்லாம் செக் பண்ண சொன்னாங்க, எல்லாம் பண்ணேன். ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிருக்கேன் ஒரு வாரத்தில். ஓகே, எல்லாமே பார்த்துட்டு வெயிட் பண்ணி உட்காந்துருந்தோம். ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் காமிப்போம்னு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஃபீவர் இருந்துச்சு, 99 இருந்துச்சு. ஓகேவா, நெப்ளைசர்லாம் வச்சுட்டு சளி இருமலுக்காண்டி அது அங்கே பேசி நம்ம கத்தி பேசி போட முடியாது. வீட்டுக்கு வந்தாச்சு, ஆஸ்பத்திரியில் போய் எல்லாம் முடிச்சாச்சு, ரிப்ளைசர் வச்சாச்சு. என்ன ரொம்ப சளி வந்து உறைவு இருக்கிறதுனால நெப்ளைசர் வைக்க சொன்னாங்க, வச்சாச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. தான் இருக்கு, டேப்லெட்ஸ்லாம் தான் இருக்குது. ஓகேவா, அவர் எழுதிட்டார் லிஸ்ட்டு அவ்வளோ பெருசு எழுதிட்டார். பார்க்கலே பயமாக்கு. இது வந்து நான் அதுக்கான கிளாஸான ஆஸ்பத்திரியே போக மாட்டேன், வீட்டிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். ஆனால் எனக்கு இந்த இருமல் மட்டும், மற்ற எதுனாலும் தாங்கிடுவேன்.
இருமல் மட்டும் வந்தாச்சுன்னா என்னால் சமாளிக்க முடியாது வீட்டில். ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாக வரும். அதனால் லேசாக இருக்கையிலே போயிடுவேன். இது வந்து விளக்கு எப்போவுமே நான் கார்த்திகைக்கு ஒவ்வொரு புது விளக்கு வாங்குவேன். இந்த வருஷம் இப்போ ஹாஸ்பிட்டல் போன சாக்கில் விளக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே. ஏன்னா நாளைக்கெல்லாம் வேலை இருக்கும் வீட்டில், போக முடியுமோ முடியாதோ. அதனால் பேக்கிங் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் எப்பவும் பதிவாக வாங்குறேன் கடையில். இந்த குடம் மட்டும் கொஞ்சம் திருப்பி காமி. அங்கே ஓகேவா? நல்லா இருக்கா? இது லக்ஷ்மி மகாலட்சுமி அம்மா, விநாயகர், சரஸ்வதி வச்சு 5 விளக்கு. 5 இது எனக்கு வித்தியாசமா இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியா? அதனால இது வாங்கணும்னு ஆஸ்பத்திரி போயிட்டு அப்படியே இந்த விளக்கு வாங்கிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கே போனோம். எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக லாஸ்ட்டாக தான் ஆஸ்பத்திரி போனோம். ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாச்சு. விளக்கு நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கோலப்பொடியை எடுத்து கொடுங்க. கோலப்பொடி உள்ள இருக்கு, அந்த இருக்கு கோலப்பொடி. அப்படியே கோலப்பொடியும் எங்க இல்லை ஆகே ஆயிட்டு அந்த இருப்பாரு. கலர் பொடி ஏற்கனவே இருக்கு. அதனாலும் சரி நம்ம வாசல இந்த வாசல அவ்வளோவா போட முடியாது. கலர் பொடிலாம் அப்படி போட முடியாது. லைட்டாக போட்டுக்கலாம். உட்காந்து வெள்ளை பொடி மட்டும் வாங்கினேன். இது எப்பவும் போடுவேன். அம்மாவுக்கு வந்து ரெப்ளக்ஸர் வச்சாச்சு, மாத்திரை போட்டாரு. அந்த இட்லி வாங்கிட்டு வந்த இட்லி எடுப்பான். மாவு அரைச்சிட்டேன் காலையில. ஆனா முடியல, வைக்க முடியாது அப்படின்ட்டு. அது என்ன காரணம்னா புளிச்சிருக்காது, அதனாலதான் லேட்டா தான் அரைச்சேன். கொஞ்சம் லேட்டா தான் அரைச்சேன். கிளைமேட் வர ஒரு மாதிரி இருக்கா, அதனால அந்த இட்லி பதத்துக்கு இருக்காது. தோசை வேணா ஊத்திக்கலாம், இட்லி பதத்துக்கு இருக்காது. அதுக்காண்டி தான் சரின்னு வச்சுட்டு கடையில உனையால முடியவும் இல்லை, வா கடையில வாங்கிக்கணும் அப்படின்ட்டு. நல்லா இருக்குல்ல, வித்தியாசமா இருக்கு. நான் வந்து இந்த 5 விளக்கு மாதிரி தான் சுத்தி வச்சு ரவுண்டா வச்சிருந்தேன். போன வருஷம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதுதான் வச்சிருந்தேன். இது நல்லா வித்தியாசமா இருக்கிறதுனால இன்னைக்கு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை அப்போ புது விளக்கு சாஸ்திரத்துக்கு ஒன்னாவது சின்ன ஒரு மண் விளக்காவது வாங்கணும். சாரி, ஒரு விளக்காவது வாங்கணும். சரியா? மண் விளக்கு ஒன்னாவது வாங்கணும். அதே போல அதுல மண் விளக்கு பார்த்து வாங்குங்க, அதுதான் வந்து மெயின். இது மண் விளக்கு. இது மண் போட்டு அந்த கோல்ட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி எங்களுடைய வீடியோஸை லைக் ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சரி அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மெயினா இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Thank you. Bye.